அட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருபானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கு உரிய சிவஞான அருளின் அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புமிகு ஞானமையா அவர்களே, இதற்கு முன்னால் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவாமூர்த்திகள், திருவாசகச் சென்னாவலர் சர்க்குருநாத் அவருடைய அருமையான திருமுறை விண்ணப்பத்தை கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற சிவனேயச் செல்வர்களே, மதுரையிலிருந்து நமக்கு அருளாசி வழங்க வந்திருக்கின்ற சுவாமி சுவாமிகள் அவர்களே, அவர்களுடன் வடமொழி புலமையும் ஆகம ஆராய்ச்சியும் செய்து வருகின்ற நண்பர்கிணைய தத்தாத்திரேயா அவர்களே, திருமுறை அர்ப்பணிக்கையாக சராசிவ ஐயா வரவேண்டும். அவர் சார்பிலே நமக்கு அன்பழகர் இங்கே வந்திருக்கிறார்கள். அன்பா அவர்களே, சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையை நிறுவி நடத்தி வருகின்ற ஞானம் ஐயா அவர்களோடு சென்னை பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்தம் 2 ஆண்டுகள் முதுகலை படித்த நம்முடைய முகுந்தன் ஐயா அவர்களே, அவங்க துறையெல்லாம் வேறு துறை. ஞானப்பிரகாசமும் முகுந்தன் ஐயா அவர்களும் ஃப்ளைட் என்ஜினியர்ஸ், அவங்கெல்லாம் இந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள். ஆனால் அவர்களால் தான் இது போன்ற திருமுறை விண்ணப்பங்கள், சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் நாம் நிறைவாக கேட்க முடிகின்றது. இடைவிடாமல் 7வது ஆண்டு நாம் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம் என்றால், இடையிலே வந்த ஒரு தொற்று நோய் கூட ஒரு காரணம். எல்லோரும் தொல்லைப்பட்டால் என்று சொன்னால் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. அதில் எல்லாரும் கட்டாயமாக சித்தாந்தத்தை கேட்க வேண்டும் என்று உலகளாவிய மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகளாவிய மக்கள், சிங்கப்பூர், மலேசியா போன்ற மக்கள் எல்லாம் தொடர்ந்து இணையதள வகுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்டு நாம் நடத்தி வருகின்றோம். அந்த நோய் கொஞ்சம் தணிந்த பின்னால் சற்றும் தாமதிக்காமல் நம்முடைய ஞானமையா அவர்கள் வாரந்தோறும் நாம் நடத்தினோம். இப்போது புதன் வியாழன் என்று நடத்தினோம். வாரந்தோறும் வரவில்லை என்றாலும் மாதந்தோறும் நீங்கள் வந்தால் நல்லது என்று சொல்லி அவர்கள் அந்த இடைவிடக்கூடாது என்பதனாலே, அதாவது பெருமானைக்கு நாம் பக்தி செலுத்துகிற பொழுது தைலதாரைன்னு சொல்லுவாங்க, இடைவிடாமல் இருக்கின்ற ஒழுக்கு. அதுபோல் நம்முடைய பாடங்கள் இடையீடு வரக்கூடாது என்று உடனடியாக மாதந்தோறும் அவர் திருமந்திரத்தைத்தான் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். 10ஆம் திருமுறை சொல்லுகிற பொழுது மற்ற திருமுறைகளையும் நாம் சொல்லலாம் என்று அவர்கள் தொடர்ந்து எல்லா திருமுறைகளும் 11ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை என்றெல்லாம் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். என்னை எப்படி சிறப்புப்படுத்துகிறாரோ அதே போல என்னோடு வகுப்பிலே இடைவிடாமல் வருகின்ற நம்முடைய அமர்நாத் அவர்கள், அவர் இப்பொழுது பெரிய புராணம் சொல்லுகிறார் என்று சொன்னால், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று கம்பர் சொல்வது போல என்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு மாணவர் என்று பேசுகிறார் என்பது அதைவிட என்ன மகிழ்ச்சி இருக்கிறது. தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பார்கள். அதுபோல அவருடைய 7வது வகுப்புன்னு நினைக்கிறேன், 7ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே திருமந்திரத்துக்கு வந்து உட்கார்ந்துருந்தார். அப்படி இங்கே உட்கார்ந்துருந்தார். எப்போ முன்னே உட்காருவார் அவர்.
நான் 2, 3 வகுப்பு பார்த்து அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த பையன் எதுக்கு சும்மா வந்து உட்கார்ந்துருக்குது? இது என்ன திருமந்திரம் புரிய போகுதா? எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டுருக்கு அப்படின்னு நான் வெளிப்படையாக கேட்டேன். கேட்டால் அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாமல் அமர்நாத் தொடர்ந்து வந்துட்டு இருந்தார். உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் தெரியாது ஒரு விஷயம். திருமந்திரத்தை நான் பேசுகிற பொழுது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மேற்கோள் ஒன்று காட்டணும். அன்றைக்கு நேரம் இல்லை. அந்த மேற்கோளை எடுத்தால் ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன், அது ஒரு மேற்கோள் இருக்கிறது, அது இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ வேறு பாடத்தை சொல்லி முடித்தேன். முடித்த பின்னால் என் பின்னாலேயே வந்தார் அமர்நாத். அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பின்னாலேயே வந்தார். ஐயா, அந்த மேற்கோள் ஒன்று சொன்னீங்க விட்டுட்டீங்களே, அது என்னன்னு கேட்டார். பாடம் முடிந்த பின்னால் கூட வந்து பாடம் கேட்குறாங்கன்னா ஆச்சரியம் தானே இல்லையா? பாடத்தை நான் முடிச்சுட்டேன். ஐயா ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார், அதை விட்டுட்டு போயிட்டார், அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பின்னாலே வந்து தொடர்ந்து அதை கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ எனக்கு அது என்ன நாம் சொன்னோன்னு ஞாபகம் இல்லை. அதை உடனே அவருக்கு விளக்கினேன். விளக்கிய பின்னால் அதை குறிப்பு எடுத்துக்கிட்டு சென்றார். ஒரு வளர்கின்ற பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். அதுபோல் ஆழமான விஷயத்தை அவர் கேட்டு தெரிந்து கொண்டார். அதனால்தான் போகின்ற இடமெல்லாம் பரிசு வாங்குறாருங்க. அதுதான் வேறு ஆச்சரியம். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சென்னை அந்த அரும்பாக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் அவர் சேர்த்துட்டோம். மாணவராக போய் சேர்வதற்கு முன்னாலேயே சேக்கடார் ஆராய்ச்சி மையம் சென்னையில் ஒரு பெரிய அமைப்பு. அது அந்த அமைப்பிலே சேக்கடாரை பற்றி பேசி முதல் பரிசு வாங்கினார். 10,000 ரூபாய் நினைக்கிறேன் வாங்கினார். அங்கே இருக்கிற ஆசிரியர்லாம் என்ன பண்ணாங்க, நீ மாணவராக சேர்கிறதுக்கு முன்னே பரிசு வாங்கிட்டு வந்தப்பா என்றால், வரலாற்றிலே அப்படி கிடையாதுங்க. எந்த கல்லூரி வரலாற்றிலும் மாணவராக சேர்வதற்கு முன்னாலே பரிசு வாங்கி கொண்டு ஒரு மாணவராக போகிறார் என்பது அவருக்கு தான். சோலைப்பன் சார் இங்கே வந்திருக்கிறாங்க. அண்மையில் ஒரு அரிய கும்பாபிஷேகத்தை அவங்க நடத்தினாங்க. விநாயகர் கும்பாபிஷேகத்தை அவங்க சொந்த ஊரில். கடிகணபதி என்ற தலைப்பை நம்முடைய அமர்நாத் பேசினார். எனக்கு கொஞ்சம் நப்பாசை, நம்ம கொஞ்சம் பேச விடுவார். நான் கூட போயிருந்தேன். நீங்கள் என்ன பேசுகிறது, அவர் தான் பேசட்டும் என்று. அவர் தான் நான் பேசவில்லை என்றால் பல இடங்களில் அவர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போகிறாருன்னு தான் உண்மை. அது பெருமக்களே, சாதாரண பேச்சு அவர் பேசலை. அவர் பேசியெல்லாம் சிவஞான சம்பந்தர்னு ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். அந்த தலைப்பெல்லாம் அவர் சாதாரணம் கிடையாது. பெரிய புராணம் பொதுவாக கதை பேசலாம், அவர் கதை பேசலை. அவர் ஏன் பரிசு வந்ததுன்னு சொன்னால், பெரிய புராணத்திலே மற்ற பேச்சாளர்கள், அந்த போட்டியாளர்கள் பேசாத கருத்தை எல்லாம் அவர் சொன்னார். அதுதான் அவங்க கேட்டார்கள். சாரதாம்பியாரும் போல முக்கியமாக இருந்தாருங்க. அந்த நடுவர் குழுவில் அவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி அரிய கருத்தெல்லாம் சொல்கிறேப்பா என்று யார் என்று கேட்டபோது நான் காஞ்சிபுரம் என்று நம்முடைய பெயரெல்லாம் சொன்னதுனால சரி ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கிறேன் என்று அவர்கள் மகிழ்ந்தார்கள். என்னுடைய தந்தையார் இருந்திருந்தால் இன்னும் மகிழ்ந்திருப்பார்கள். ஏன்னா அவங்க என்னை கனவு கண்டார்கள். நான் கூட அப்பா மாதிரி வரணும்னு அவங்க எவ்வளோ கனவு கண்டாங்க. ஆனால் அதற்காக வந்து உட்கார்ந்து கொண்டு அவங்க ஒன்றும் பாடம் ஒன்றும் சொன்னது கிடையாது, நானும் கேட்டது கிடையாது. அப்பப்போ எங்கெங்கே அவங்க பேசுவாங்களோ அங்கெல்லாம் நான் போவேன். கடைசி காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வாக வீட்டில் இருந்தபோது சிலவற்றை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாலேயே இதுபோல் மேடையில் பேசுகிற பொழுது அப்பாவுடைய இதை கேட்டது தான் இப்போ பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா எழுதி வைக்கின்ற விஷயம்லாம் நாங்களால் பேச முடியாது. இன்றைக்கி கொடுக்குற தலைப்பு அருமையான தலைப்பு, அரிய தலைப்பு, ரொம்ப பொறுமையான தலைப்பு. அது அருமையானது மட்டும் இல்லை, ரொம்ப பொறுமையாக கேட்க வேண்டிய ஒரு தலைப்பு. இப்போ தான் சிறுமுறை அருள்பணியில் சிவஞான போதம் மாபாடியத்தை நாங்கள் பேசணும். 2 நாள் பேசணும். நம்முடைய சராசிமையா அவர்கள் ஏற்பாடு செய்தது. அதையெல்லாம் புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ எளிதல்ல. அப்பா போன்றவர்களால் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பல சாத்திர நூல்களுக்கெல்லாம் விளக்கம் அப்பா எழுதியிருப்பதால் அது ரொம்ப எளிமையாக நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற தலைப்பும் இப்படித்தான். ஐயா அவர்கள் கோடி காட்டினார்கள். அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தா தெரியும். அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளேன்னு இருக்குது. இது என்ன பாட்டுது? அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளேன்னு இருக்கு என்ன என்று சாதாரண மக்களுக்கு தெரியாது. இங்கே வந்திருக்கலாம் நிறைய சித்தாந்தத்தை கேட்டவங்க, திருமுறையை கேட்டவர்கள். சைவ சித்தாந்தத்திற்கு என்ன சிறப்பு என்றால், அறநூல்கள் ஒரு கருத்தை சொல்லும். அந்த அறநூல் சொல்லுகின்ற கருத்திலிருந்து சாத்திர நூலுக்கு வந்தால்
அது வேறு ஒரு பொருளாக சொல்லும். உதாரணமாக, நல்வினை செய்ய வேண்டும், தீவினை செய்யக்கூடாது. அதாவது புண்ணியம் செய்யணும், பாவம் செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, நான் புண்ணியமும் செய்யலை பாவமும் செய்யலை அப்படின்வாங்க. இப்போ அவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது பதில் இல்லையா? புண்ணியம் செய்ய வேண்டும் பாவம் செய்யக்கூடாதுன்னா, நான் புண்ணியம் செய்யலைங்க பாவம் செய்யலை, எனக்கு என்ன கதி என்றால் அதோ கதி தான், சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஏன்னா திருவள்ளுவர் அதை விளக்கிறார். செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் அது பாவம்ன்றாருங்க. பாவத்தை செய்தால் பாவம் நம்மளுக்கு நல்லா தெரியுது. புண்ணியத்தை செய்யவில்லை என்றாலும் பாவம்தான். சார் நான் புண்ணியம் செய்யலை சார்னா நீ தப்பிக்க முடியாது. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியது நீ உடனே செய்யணும், செய்ய வேண்டியது செய்யவில்லை என்றாலும் கூட அது பாவம் என்று வள்ளுவர் தான் சொல்கிறார். புறநானூறு நம்ம சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொன்முடியார் என்ற ஒரு பெண்பார் புலவர், நிறைய பெண்கள் இங்கே இருக்கீங்க, பெண்பால் புலவர் பேசுகிறார். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனேன்னு சொல்கிறார். ஒரு வரி தான் அது. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே என்ற பாட்டை ஈனுவது எந்தலை கடன் சொல்லியிருக்கலாம். ஈன்றுன்னு சொல்லி அப்புறம் புறந்தருதல்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ தாய்க்கு என்ன கடமை என்றால், குழந்தையை பெறுவது மட்டுமல்ல, குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும். அதான் புறந்தருதல். இது பெத்து போட்டுட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? பெத்து உண்மையிலே போட்டுருவாங்க, எங்கேயா போட்டுருவாங்க சிலதெல்லாம். அது தாய் அல்ல, அவெல்லாம் பெற்ற குழந்தையை பேணி காக்க வேண்டும். அதனால் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடன் என்று சங்க இலக்கியம் பாடியது. அதோடு நிற்கலை. அடுத்து சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். தனக்கு பிறந்த மகனை நல்ல சான்றோனாக ஆக்க வேண்டும், அவனை விட்டுறக்கூடாது. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னு ஏன் சொல்கிறாங்க என்றால், மாதா பிதாவை காட்டுகிறாள், பிதா குருவை காட்டுகிறான், குரு தெய்வத்தை காட்டுகிறான். அதான் அந்த வரிசை. அப்போது பிதாவாக இருக்கிறவன், தந்தையாக இருக்கின்றவன் தன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு கல்வி நலத்தை கொடுக்கவில்லை என்றால் அது அவனுடைய கடமையிலிருந்து தவறுதாக ஆகும். எனவே அது ஒரு பாவம். அதனால் புண்ணியம் செய்ய வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. ஏன் சார் செய்யணும் என்றால், புண்ணியம் என்பது போன பிறப்பு இந்த பிறப்பு ரெண்டு பிறப்பு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை அடுத்த பிறப்பும் இருக்கலாம், சொல்ல முடியாது நம்மால். ஒருவேளை அடுத்த பிறப்பு இருந்தால் அதிலே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டால் நமக்கு செய்ய வேண்டும், புண்ணியம் செய்யணும். அப்போது எது நம்மோடு கூட வரும் என்றால், பட்டினத்தார் சொல்வது போல அத்தமும் வாழ்வும் வராது, மெற்றிய மாதர் வரமாட்டாங்க, கைத்தலம் மேல் வைத்த அழு மைந்தர் வரமாட்டாங்க, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. பாவ புண்ணியம்தான் உங்களோட வரும்ன்றதுனால அடுத்த பிறப்புக்கு உதவும் என்பதற்காக புண்ணியம் நாங்கள். இது அறநூல் படி. சங்க இலக்கியமோ திருக்குறள் போன்ற அறநூல்களோ படித்தால் இப்படி தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம சாஸ்திரத்துக்கு வந்தோம்னு சொன்னால், புண்ணியம் பாவம் அந்த இரண்டுமே வேண்டாம்ன்றாங்க. பாவம் வேண்டானா சரி, புண்ணியம் வேண்டான்னு யார் சொல்கிறாமா? சொல்லலாமா? அப்படி புண்ணியம் வேண்டான்னு சொல்லலாமா? திருவள்ளுவர் அதை சொல்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா. இருவினை என்றால் நல்வினை தீவினை ரெண்டும் வராது உங்களுக்கு. எப்போ? பெருமானை வணங்கினால். ஏன்னா அவன் இருவினை கடந்தவன். வினையை கடந்த பெருமானை வணங்கினால் உங்களுக்கு வினை வராது. என்ன வினை? புண்ணிய வினையும் வராது, பாவ வினையும் வராது. என்ன சார் எங்களுக்கு புரியலன்னு கேட்டால் அதுக்கு விளக்குறாங்க. புண்ணியம் செய்தால் உங்களுக்கு அடுத்த பிறப்பு உண்டு. அடுத்த பிறப்பில் நல்லா வாழலாம், கவலைப்படாமல் வாழலாம். ஆனால் பிறவி என்பது துன்பம் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அது எந்த பிறப்பாக இருந்தாலும் சரி. மானிடப் பிறப்பில் கூட பெரிய செல்வனாக பிறக்கலாம். லண்டனில்
அந்த சார்லஸ்னு ஒரு இளவரசர் இருக்கிறார் இல்லையா, அவரை கேட்டாங்க, ஒருவேளை உங்களுக்கு அடுத்த பிறப்பு இருந்தாலும் எங்கே பிறப்பீங்கன்னு கேட்டாங்க. அவரை கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்தியாவில் எங்கேயாவது ஒரு நகரத்தில் பிளாட்பாரத்தில் போய் பிறக்கணுன்னார். இது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்தியாவில் பிறக்கணும்னு சொல்கிறதே ரொம்ப ஆச்சரியம். லண்டனில் வேணால் இந்தியாவில் சொல்கிறான். இந்தியாவில் பிறப்பது மட்டுமல்ல, எங்கேயாவது ஒரு நகரத்தில் பிளாட்பாரத்தில் பிறக்கணும். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இவ்வளோ பேர் அரண்மனையில் நான் இருக்கிறேன், நல்ல மெத்துன்னு படுக்கை இருக்குது, படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது எனக்கு. இவ்வளோ பெரிய பாதுகாவலாம் இருக்கிறாங்க, படுத்தா தூக்கம் வரல. தமிழ்நாட்டு அது சென்னையில் போனாவோ அல்லது இந்தியாவுக்கு போனாலோ பிளாட்பாரத்தில் நல்லா தூங்குறான். அவனுக்கு என்னவா கவலையாக இல்லையானா, எந்த கவலையெல்லாம் படுத்தோம்னே தூங்குறான்னு சார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும்னார். இப்போ பிறப்பு துன்பம் தானே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், பெரிய கேசல் அரண்மனை அங்கே இருக்கிறான், அவனுக்கே துன்பம் தான். நம்ம ஆட்கள் என்ன சொன்னாங்க சாத்திரத்தில், பிறவி வேண்டாம், அதனால் நல்வினையும் வேண்டாம், தீவினையும் வேண்டாம். இப்போ அதுதான் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார். முதல் பாட்டு நான் சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்தால் அவனை அறிவாளியாக ஆக்கணும், கல்வி அறிவுடையவனாக ஆக்கணும் என்று சொல்கிறாங்க. அறநூல் சொல்லுது. திருவள்ளுவர் கல்வியில் ஒரு அதிகாரம் எழுதுகிறார். கடவுள் வாழ்த்தில் கற்றதனாலாய பயன் என்கிறார். காமத்துப்பால் அரிதுவர் அறியாமை கண்டற்றால் சொல்கிறார். எல்லாம் கல்வியை பற்றி எல்லா 3 பால்லையும் சொல்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் சொல்கிறார். வள்ளுவர் நூல் எழுதுகிற பொழுது ஒரு தலைப்பில் ஒரு அதிகாரத்தை முடிச்சோன்னு நினச்சார். ஒரு தலைப்பில் கடவுள் வாழ்த்தா ஒரு அதிகாரத்தில் முடிக்கணும், வான் சிறப்பா ஒரு அதிகாரத்தில் முடிக்கணும், செங்கோன்மையா ஒரு அதிகாரத்தில் முடிக்கணும்னு முடிச்சிருக்கிறார். ஆனால் கல்வி என்பதை மட்டும் பார்த்தா அவராலே முடிக்க முடியல. 10 குறள் அவருக்கு பத்தலை. அதனால் என்ன பண்ணார், கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, போதாத குறைக்கு காமத்துப்பால் கல்வியை பற்றி என்றால் கல்வியினுடைய சிறப்பு நமக்கு நன்றாக தெரிகிறது. காரணம், அறிவாக வாழ வேண்டும். நமக்கெல்லாம் நுண்ணறிவு இருக்கிறது, ஆன்மாக்களுக்கு நுண்ணறிவு இருக்கிறது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நூலறிவு மிக தேவை. நூலறிவு இருந்தால்தான் நுண்ணறிவு சிறப்பாக இருக்கும். அதையும் வள்ளுவர் சொல்கிறார். மேடைகளை பேச வேண்டும் என்றால் நுட்பமாக பேசலாம், ஆனால் நூலறிவு இருந்தால் இன்னும் சிறப்பாக பேசலாம் என்றுதான் அவர் சொல்லுகிறார். எனவே அறிவு தேவைதான். ஆனால் எனக்கு இன்றைக்கி தலைப்பு என்ன, அறிவை அகற்றணும்ட்டார், அறிவு வேண்டாம்ட்டாங்க. இவ்வளோ தூரம் அறிவை பற்றி சொல்லிட்டு அறிவு வேண்டாம், அறியாமையும் வேண்டாம் என்று தான் பாட்டு தொடங்குதுங்க. அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அறியாதே அறிந்து என்று பாட்டு. அறியாமையும் நீக்க வேண்டும், அது பொருத்தம்தான். அறிவையும் நீக்க வேண்டும் என்றால் அறநூலில் சொல்ல மாட்டாங்க, சாத்திரத்துக்கு வருகின்ற பொழுதுதான் அறியாமையும் நீங்க வேண்டும், அறிவும் நீங்க வேண்டும் என்கிறார்கள். அது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பது தான் என்னுடைய தலைப்பு. அதுக்கு போவதற்கு முன்னாலே அறியாமை என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயிர் இருக்குல்லையா, நமக்கெல்லாம் உயிர் இருக்கிறது. இப்போ கூட ஒரு நாய் இப்படி வந்து போச்சு, அது கூட உயிர் இருக்குது. ஆனால் அது எங்கே ஒன்றாலும் போகும், எங்கே ஒன்றாலும் வரும். என்னடா அவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்களே, கேமரா மறைக்குமே எல்லாம் கிடையாது, அது மட்டும் வந்து போகுது என்றால் பகுத்து அறிகின்ற அறிவு அதற்கு இல்லை. இப்போ நாம் இப்படி போனோம்னு சொன்னால், என்ன எருமாடு மாதிரி போகிறேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம், உடனே சொல்லிடுவோம், தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். பகுத்தறிவு இருக்கு இல்லையா, அது மானிடருக்குத்தான், மானிடப் பிறவிக்குத்தான். தொல்காப்பியர் காலத்திலேயே 6வது அறிவு உண்டுன்னு சொன்னார். அதாவது நமக்கும் கூட 5 அறிவு தான், நமக்கு 6 அறிவுன்னு சொல்லக்கூடாது, 5 அறிவு தான். ஆனால் 6வது அறிவு எப்படியாவது வந்து போகும், வந்து போகிறதே நமக்கு 6 அறிவுன்னு நினச்சிக்கிறோம். எப்பவுமே 6 அறிவு கிடையாதுங்க, எப்பவுமே 6 கிடையாது. வந்து போகிறதுலே நமக்கு 6 அறிவுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வேடிக்கையாக சொல்கிற விஷயம் உண்டு. நமக்கு ஒரு ஆஃபீஸர் மேனேஜர், அவர் மாலையில் வரார். வேகமாக வந்த உடனே அவங்க குழந்தை போய் அப்பா அப்படின்னு போகுதான். உடனே அம்மா என்ன பண்ணுறா, பிடிச்சிக்கிறா. இப்போ அப்பா கிட்ட போவாதே,
அப்பா 5ல் இருக்கிறார் அப்படின்வாங்க. அதாவது அங்கே ஆஃபீஸில் என்ன தகராறு நடந்திருக்கும், மேனேஜருக்கு மேலே யாரோ ஒரு ஆள் இருந்திருப்பான், திட்டிருப்பான். அந்த கோபத்தோடு வந்து டையெல்லாம் கேட்டி போடுற பொழுதே ஒரு கோபத்தோடு வருகிறான்னு தெரிஞ்சுட்டான் அம்மா. குழந்தைக்கு தெரியாது. அப்பான்னு வழக்கம் போல் போன உடனே இரு அப்பா கிட்ட போகாத, அப்பா 5ல் இருக்கிறார் அப்படின்னு. அப்புறம் வந்து உட்காந்து காலெலாம் கழிவிட்டு தண்ணி கொடுத்து அப்புறம் காஃபி கொடுத்து ஃபேன்லாம் போட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி பின்னாலே இப்போ போ அப்பா கிட்ட 6க்கு வந்துட்டார். இப்போது 5லேருந்து 6க்கு வந்துட்டாருன்னா இது எல்லாருக்கும் நடக்கிறதுங்க, சும்மா கதை மட்டும் இல்லை. எல்லாருக்கும் நம்ம 5ல் தான் இருக்கிறோம். தூங்குகிற மிருகத்தை எடுத்து விடாது என்றான் இல்லையா, தூங்குறேன் இந்த மிருகத்தை எடுத்து விடாதுன்னா அப்படின்னா நம்ம மிருகமாக தான் இருக்கிறோம். அதனால் அறிவு என்பது 5 அறிவு என்றால் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களால் வருகின்ற அறிவு நமக்கு. அதை நம்ம மறந்துடுறோம். நமக்கு இருக்கிற அறிவு இருக்குது இல்லையா, இயல்பாக இருக்குது ஒரு அறிவு. அதாவது விளக்கை தூண்ட வேண்டாமல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்ச நாள் போனால் அப்படியே கொஞ்சம் குறையும், அப்போ உடனே தூண்டணும். அதுபோல் நம்முடைய அறிவு என்ன இருக்குது, தூண்டப்பட்டிருக்குது, கொஞ்சம் விட்டால் அப்படியே கொஞ்சம் இறங்கிடும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன், 1 மணி நேரம்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு தான் உங்களால் கேட்க முடியும். அப்புறம் நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க, கேட்க மாட்டீங்க, தானாக அது போயிடும். 21 ஐயாவுக்கெல்லாம் தெரியும், அவங்க அறிவியல் பேசுகிறவங்க சாமிகள். 21 நிமிஷம் தானா, அதுக்கப்புறம் கேட்க முடியாது, அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுமா. எனவே ஒரு பேச்சுன்னா 21 நிமிஷம் தான் இருக்கணும். இப்போ நம்ம 1 மணி நேரம் பேச போகிறோம், பரவாயில்ல இருக்கட்டும் இல்லையா. அப்போது நம்முடைய அறிவு தூண்டப்படுது இல்லையா, அதற்கு மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த 5 புலன்களும் நமக்கு துணையாக இருக்குது, 5 பொறிகள் நமக்கு துணையாக இருக்குது. அப்போது உயிர் நேரடியாக ஒன்றை அறிய முடியலை. உயிர் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது, உள்ளே தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் உயிர் என்ன செய்கிறது, வேறொரு கருவி மூலமாக நமக்கு என்னென்ன கருவி தந்திருக்கிறான் என்றால், பொதுவாக நமக்கு தெரியும் மெய்வாய் கண்மூக்கு செவி, இதுவும் கருவிகள். அது இல்லாமல் உள்ளே வந்து மனம்னு அடிக்கடி சொல்லுவோம். மனம் என்றோ உள்ளம் என்றோ நெஞ்சம் என்றோ நம்ம சொல்லுவோம். சாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா 4ன்றாங்க. அது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று 4ஆக சொல்கிறாங்க. அந்த 4க்கு பெயர் தான் இந்த பாட்டில் வருகின்ற அந்தக்கரணங்கள், உள்ளே இருக்கிற கருவிகள். உள்ளே இருக்கிற கருவிகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதயம் இருக்குதுன்னு தெரியும், நுரையீரல் இருக்குதுன்னு தெரியும், மற்ற இறைப்பை எல்லாம் இருக்குது, அது தெரியும் அறிவியல் படி. ஆனால் அதற்கு மேலாக சாத்திரம் சொல்வது, தத்துவம் சொல்வது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 இருக்குது. எப்படி சார் தெரிந்து கொள்வது என்றால், நமக்கு ஒரு விருப்போ வெறுப்போ வருது இல்லையா, எதையா பார்த்தா விருப்பு வரும், அல்லது எதையா பார்த்தா வெறுப்பு வரும். இந்த விருப்பு வெறுப்பு என்பது ஏன் வருகிறது என்றால், மனம் என்ற ஒரு கருவி உங்களுக்கு இருக்குது. மனசு இல்லையாப்பா உனக்கு, மனசு இல்லையான்னு கேட்குறோம். அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் இல்லையான்னு நம்ம கேட்குறோம். அதே போல் உள்ளம் இல்லையா, நெஞ்சம் இல்லையா, இப்படி நிறைய நம்ம கேட்குறோம். இதற்கெல்லாம் தத்துவத்தில் 4 கருவிகள் உண்டு. மனம் என்றால் அது பற்றுவது, எதையாவது ஒன்றை பற்றணும். அப்போ இது முன்ன புத்தகம் இருக்கிறது, இது என்ன புத்தகம் என்று நான் பார்க்கிறேன். முதல்ல இது என்ன புத்தகம் என்று பார்க்கிறேன் இல்லையா, பற்றுவது அது மனம். அது என்ன புத்தகம்னு பார்த்தா சிவஞான சித்தியார் மேலே எழுதியிருக்கு இல்லையா, அது புத்தி. இந்த மனம் பற்ற வேண்டும், புத்தி அறிய வேண்டும். இது 2க்கும் துணையாக இருப்பது அகங்காரம் என்பது. இது தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பார்க்கலாம், இதை திறக்காதே என்று சொல்லிட்டு போனேன்னா குழந்தைகிட்ட அதை திறக்கும், பார்க்காதேன்னா அது பார்க்கும். குழந்தை மட்டும் இல்லை, நாமும் அப்படித்தான். எதையாவது ஒன்று வந்தால் என்னன்னு கேட்குறோம் இல்லையா, அது என்னன்னு அது தெரிஞ்சுக்கலாம் ஒரு திருப்தி, அந்த ஆவல் இருக்கு இல்லையா, அதுதான் அகங்காரம். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அகங்காரம் இருக்கிறது. கடைசியில் முடிவு பண்ணுகிறோம், சரி இந்த புத்தகம் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுடலாம், இல்லை நல்ல புத்தகமாச்சுன்னு வாங்கலாம், அதுதான் சித்தம் என்று. ஒவ்வொரு செயல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் வருவதற்கு முதல்ல உங்களுக்கு மனம் இருக்கணும், வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால்தான் மற்றதெல்லாம். விருப்பம் இல்லை என்றால் வர முடியாது. அதுபோல் எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்ற அந்த கருவிகள் நமக்கு தந்திருக்கிறான் அந்தக்கரணம். அதனால் வருவது என்ன என்றால் அறிவு வருகிறது. அந்த அந்தக்கரணங்கள் செயற்படவில்லை என்றால்
அறியாமை வருகிறது. 2 தான். ஒரு கேள்வி ஒன்று உண்டு, நான் அடிக்கடி கேட்குறது தான், இங்கே கேட்கலாம், தப்பு இல்லை. சித்தாந்த வகுப்பில் கேட்குறது, நமக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். என்ன சார் இப்படி கேட்குறீங்கன்னு சார், உங்களுக்கு ரொம்ப இருக்குதா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க இல்லையா? யாரை கேட்டாலும் அறிவு இருக்கான்னு உடனே கேட்டான்னு சொல்லுவோம், உங்களுக்கு இருக்கா? அல்லது இன்னொன்று இருக்குது, வேணுமா? அது வேறு அடுத்தது இல்லையா? இருக்குது, எங்கிட்ட இருக்கு, உனக்கு வேணுமா? இதெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த அறிவு இருக்கான்னு சொன்னால் மட்டும் ஏன் சார் நமக்கு கோபம் வருது என்றால், உண்மையிலே அறிவில்லை, அதனால தான் கோபம் வருது. அறிவு என்று இருந்தால் நமக்கு கோபம் வராது. அறிவு என்பது இல்லாதனால்தான் நமக்கு கோபம் வருகிறது. அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் தத்துவத்துக்கு வந்தால் தான் விளக்க முடியும். அறிவு இருக்கிறது, இல்லாமல் இல்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அறிவு இல்லாமல் இல்லை, இருக்கிறது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் உயிருடைய இலக்கணம் என்ன என்றால், உயிருக்கு குணம் எது என்றால் அறிவுதான் குணம். ஆனால் அந்த அறிவு ஆணவம் என்ற ஒன்றால் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆணவம் என்றால் என்ன என்றால், நான் எனது. இந்த சினிமா ஸ்டுடியோவில் ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய பேராசிரியர் ஒருத்தர் ரொம்ப அந்த ஸ்டுடியோவில் சுற்றி இருந்தவர், அவர் சொல்லுவார், சினிமா ஸ்டுடியோவில் அந்த நடிகர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, துணை நடிகர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாருக்கும் ஏதோ பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க, அது அவங்களுக்கு பெருசு கிடையாது. இப்போ கொடுத்தாங்களே காஃபி, அந்த மாதிரி காஃபி கொடுப்பாங்க. இந்த காஃபியை ஒருத்தனுக்கு கொடுக்காமல் போயிட்டால் அவ்வளோ கோவம் வருமா அவனுக்கு? எனக்கு கவனிச்சானே பற்றியா? அவங்கெல்லாம் கவனிச்சானே, வெறும் ஒரு டம்ளர் காஃபி தான். அந்த காஃபியை கொடுக்காமல் போனால் பணம் வாங்குறவன், நடிக்க பணம் வாங்குறவன் தான் நம்மை புறக்கணிச்சுட்டான். காஃபி முக்கியமானவங்களாம் கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு வரிசைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, பின்னால் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அது மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னால், நம்மை அறியாமல் இருக்கின்ற அறியாமை. என்ன ஒரு கப்பு காப்பி குடித்தான்னா குடிக்காட்டா, ஆனால் அதை விடுவதற்கு மனமில்லை அல்லவா? அதுபோல் இந்த அறிவு அறியாமையின் பார்ப்படுவதற்கு யான் எனது என்ற செருக்கு, நான் என்று சொல்கிறது செருக்கு, திமிர்னு சொல்கிறோம் இல்லையா? வடமொழியில் திமிரம் என்றால் இருள் என்ற அர்த்தம். வடமொழியில் திமிரம், திமிர உதவின்னு திருப்புகழ் பாடுறாங்க இல்லையா? திமிரம் என்றால் இருள். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பேச்சு வழக்கில் அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் சொல்கிறோம். அதே தான் திமிர் என்ற வடமொழி தான் நம்ம சொல்கிறோம். அது வடமொழியாக சொல்லாமல் தமிழார் சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் என்றால் யான் எனது என்ற செருக்கு அவனுக்கு இருக்குது, ஆணவம் இருக்குதுன்னு சொல்லுவான். சைவ சித்தாந்தத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், முறையாக படிக்கிறது ஒருபுறம் இருந்தாலும் பேச்சு வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த கலைச்சொற்களையெல்லாம் நம்ம சொல்கிறோம், தெரியாமலே சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ரொம்ப ஆணவம் பிடிச்சம்பாவன், சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா? ரொம்ப ஆணவம் பிடிச்சவன் என்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அவன் செய்த கர்மம்பா, அவன் செய்த கர்மம், அதையும் சொல்லுவோம். அது இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் மாயை இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மயக்கம் இப்படி தான் இருக்கும் என்று ஆணவம் கண்மம் மாயை என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அடிப்படையை நாம் பேச்சு வழக்காக வச்சிருக்கிறோம் என்றால், அப்போ இதில் எவ்வளோ ஊன்றி இருக்கிறார்கள் தமிழர்கள் என்று நீங்கள் பார்க்கணும். அதனால் அவர் என்ன செய்தார்? உயிருக்கு குணமாக இருப்பது அறிவு, அதை தடுப்பது ஆணவம் என்ற அறியாமை. இந்த இரண்டையும் அகற்ற வேண்டும்னார். அறியாமை அறிவு இரண்டையும் அகற்ற வேண்டும் என்றால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பொழுது நம்முடைய அறியாமை நீங்குகிறது. ஆசிரியனாலே ஒரு அறியாமை நீங்குகிறது. இப்போ என்ன எடுத்துங்க, என்னுடைய தந்தையால் தான் எனக்கு கொஞ்சம் குற்றங்கள் நீங்கின, பல விஷயங்கள் தெளிவான. அப்போது அப்பாவால் எனக்கு அறியாமை நீங்கியது. அப்போ அறிவு இருக்கு இல்லையா எனக்கு? இப்போது அறியாமை நீங்கினா அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு யாரால் கொடுக்கப்பட்டது? அறியாமை நீக்கி எனக்கு அறிவு தந்தது யார் என்றால் என்னுடைய தந்தை. இப்போ அது என்னுடைய அறிவல்ல, நான் பேசுகிற பேச்செல்லாம் என்னுடைய அறிவல்ல. காதலில் சொல்கிறாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு பாடுறாங்க, அது சினிமாவில் பாடுறாங்க. இப்போ நான் பேச நினைத்தால் எங்கள் அப்பா நினைக்கணும், அப்போ தான் நான் பேச முடியும். எங்கள் அப்பா நினச்சி தான் சொல்லியிருக்கிறார்கள். எங்கே பேசினாலும் என் தந்தையாரை சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த அறிவு அவர்கள் கொடுத்ததாலே எனக்கு இப்போ அறிவு இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய அறிவு அல்ல.
அறியாமை எனக்கு இருந்தது, அது எனக்கு சொந்தம். அறியாமை எனக்கு இருந்தது, ஆனால் அதை நீக்குவதற்காக அப்பா நிறைய சொன்னார்கள், எனக்கு அறிவு தந்தார்கள். எனவே என்னதான் பேசினாலும் அது என்னுடைய அறிவு அல்ல, தந்தையாருடைய அறிவு தான். எனவே என்ன சொன்னாங்க இந்த பாட்டில், அறியாமை நீக்கிவிடு, அது புரியுது. அறிவு என்றால் உன்னுடைய அறிவு என்று எண்ணாதே, அதை நீக்கிவிடுன்னு அர்த்தம். அறிவை நீக்க சொல்லலை, அறிவை நீக்க சொல்லலை, என்னுடைய அறிவுன்னு சொல்ல. அறியாமை என்னுடைய அறியாமல் சொல்ல மாட்டான். ஔவையார் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடினார். அதாவது எதுவுமே நம்முடைய செயல் அல்ல, இந்த பாட்டுக்கு அதான் அர்த்தம். எதுவுமே நம்முடைய செயல் அல்ல, பெருமான் தான் செய்கிறான் என்ற எண்ணம் வேண்டும். அறியாமை என்பது இருக்குது இல்லையா, நாம் அதை ஒத்துக்கிறது கிடையாது. எல்லாம் அறிவாளின்னு ஒத்துக்கிறோம், அறியாமை ஒத்துக்கிறது கிடையாது. ஔவையார் ஒரு பாட்டு பாடினார், தெளிந்த பாட்டு அது. ஒன்றை நினைக்கின் அது ஒடிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்து எய்தும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும், இணையாலும் ஈசன் செயல். குழந்தைக்கு தான் பாடினாங்க. குழந்தைக்கு பாடினாலும் ஒரு பெரிய தத்துவம் அது. ஐயா எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, எவ்வளோ ஏற்பாடு பண்ணுறாங்க, அவர் தான் செய்கிறார். அவரை கேட்டு பாருங்கள், நானாக செய்கிறேன்னு வரவர் என்றால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா எண்ணலாம் திட்டமிடலாம், திட்டமிட்டபடி நடக்கணும் இல்லையா. புறப்படுற பொழுதே, சென்னையில் புறப்படுற பொழுதே மழை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மழை பெய்யுதாங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கேட்டேன், அமர்நாத் தான் கேட்டேன், என்னடா அங்கே மழை பெய்யுமான்னு கேட்டேன். அங்கே பெய்யாதுங்கன்னா அங்கே பெய்யும், இங்கே பெய்யாது. ஏன்னா இங்கே ஒரு பெரிய யாகம் போல, யஜ்ஜம் போல நடக்கின்ற வேள்வி அல்லவா, சிவவேள்வி இங்கே அப்போது ஒருவேளை பெய்தால் அப்போ நம்ம இஷ்டம் இல்லை. எனவே இதே வைத்து கொள்ளுங்க. அவர் எண்ணினார், முதல்ல என்ன ஒன்றை நினைத்தால் பெருமான் அருள் இல்லை என்றால் அது நேராக மாறிடும். பழமொழி சொல்லியிருக்காங்க, கிணறு தான் வெட்டுறோம் ஆனால் தண்ணீர் கிடைக்கல, பூதம் புறப்படுதுன்றாங்க. கிணறு வெட்ட பூதம்னா மற்ற பூதங்கள், மண், காற்று, இதெல்லாம் நெருப்பு, இதெல்லாம் வருது இல்லையா, மற்ற பூதங்கள் தான் வருதா. தண்ணீர் தான் வரணும். தண்ணீர் வராமல் கிணத்தை தோண்டினா மண் வரும் பார்க்குறோம், நிலம் வருகிறது. நீர் வரல, காற்று நிச்சயமாக வரும், அந்த பாறைகளை பட்டு நெருப்பு வரும், எல்லாம் இருக்குது. பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதில் தண்ணீர் தான் நமக்கு தேவை. ஆனால் மற்ற பூதம் வருது, கிணறு வெட்ட பூதம் தோன்றியதுன்னாங்க. இந்த பூதம் இல்லை, நம்ம 5 பூதங்களில் மற்ற பூதங்கள் தோன்றுறது, நமக்கு வேண்டிய பூதம் வரலையேன்றார். அது அதே போல் பிள்ளையார் பிடிக்க குரங்கு ஆயிட்டுன்றாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேராக மாறாக நடக்கும். அதுதான் முதல்ல ஒன்றை நினைக்கின் அது ஒடிந்திட்டு ஒன்றாகும். ஜாக்கிரதையார். அன்றி அது வரினும் வந்தெய்தும், நினைச்சிட்டு நடந்தாலும் நடக்கும்பா, நடந்தாலும் நடக்கும். ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும், நீ நினைக்காத வந்தாலும் நடக்கலாம். இணையாலும் ஈசன். 3 வகையாக சொன்னார். அது எப்படி சொல்லியிருக்கணும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பது இருக்கே, அதுதான் ஈசன் செயல். நாம் நினைக்கல, ஆனால் இது பெருமான் தருகிறான்னு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார், 3ஐயும் சொன்னார். ஏன் 3 சொன்னார்னா, ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் என்று சொன்னால் இது இணையாலும் ஈசன் செயல் யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பாவி இருந்தால் அவன் தாண்டா கெடுத்துட்டான், நல்லா நடந்திருக்கும், அவன் தான் கெடுத்தான் என்று அடுத்த மேலே பழி போடுறோம். நாம் ஒரு நடத்தா அது நடக்கவில்லை என்றால் இதுக்கு யாரா இருந்தான் என்று பார்த்து அவன் மேலே பழி போடுறோம். ஈசன் செயல் சொல்கிறது கிடையாது. நடந்துருச்சு வச்சிங்களேன், நினைத்த மாதிரி நடந்தா நான் யார், சொன்னபடி செய்வேன், நம்ம தான் சொல்லிக்கிறோம். சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, நினையாத முன் வந்து நிற்பினும் சொன்னால் அது என்னுடைய அதிர்ஷ்டம்னா, நான் நினைக்கலப்பா அதெல்லாம் அதிர்ஷ்டம்ப்பா என்று தன்னைத்தான் சொல்வானே தவிர ஓரிடத்திலும் ஈசனை சொல்வது கிடையாது. ஆனால் எல்லாம் ஈசன் செய்கிறான். ஔவையார் ரொம்ப எளிமையாக பாடினதான் 7ஆம் நூற்றாண்டிலே அப்பர் பெருமான் பாடினார். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அதோடு உடலை பாட்டுவித்தால் ஓட்டுவித்தால் காட்டுவித்தால் என்று எல்லாவற்றையும் சொல்லிட்டார். எல்லாவற்றையும் சொன்னார். அடக்குவித்தால் எல்லாவற்றையும் சொல்லிட்டார். என்றால் ஔவையார் எளிமையாக சொன்னதை அப்பர் பெருமான் அழகாக அந்த காலத்திலேயே ஆட்டுவித்தால் யார் ஒரு ஆடாதாரேன்னு சொன்னார். அப்போ என்ன நடக்கிறது, எல்லாம் அவனால் தானே. அப்போ எல்லாம் அவனால் என்கிற பொழுது அறிவு என்பது மட்டும் நம்முடையதா? இல்லை, பெருமான் அறிவிக்கிறான். இதுதான் அடிப்படையான சைவ சித்தாந்தம்.
நாம் அறியவில்லை, பெருமான் தான் அறிகிறான் என்பதால் தான் முதல் பாட்டில் முதல் வரியில் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறியாரே அறிந்துன்னார். அருளினால் அறிந்துன்னார். அருளாலே என்றால் பெருமான் அருளால் தான் நம்முடைய அறியாமை நீங்குகிறது. பெருமானுடைய அருளால் தான் நமக்கு ஞானம் வருகிறது. அது நம்முடைய ஞானம் அல்ல என்பதால் தான் இதை நாம் அறிவிப்பது. புலன்கள் சொன்னோம் இல்லையா, மெய்வாய் கண்மூக்கு செவி சொன்னோம் இல்லையா, இந்த ஐந்தும் நமக்கு பாசஞானம்னு சொல்லுவாங்க. தத்துவத்தில் பாசஞானம் என்றால் புறத்து வெளியிலே இருக்கின்ற பொறிகளாலும் புலன்களாலும் வந்தால் அடுத்தவளை ஏதாவது சொன்னால் அந்த வாக்கு இருக்கு இல்லையா, வாக்கினாலே சொன்னால் அதெல்லாம் பாசஞானம். இந்த பாசஞானத்தாலே பெருமானை அடைய முடியாது. பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் நூல்களை படித்தால் போதுமா? எல்லாரும் சொல்கிறாங்க, வேதம் படிங்க, ஆகமங்களை படிங்க, திருமுறையை படிங்க, தீட்சை வாங்குங்க, எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. எல்லாம் சொன்னாலும் இவையெல்லாம் பெருமானை காட்டாது. வழிதான், இதெல்லாம் செல்வதற்கு வழிதானே தவிர பெருமானை காட்டுறதுக்கு என்ன பண்ணும் என்றால் இவற்றால் ஒரு ஞானம் என்று வரும். ஞானம் நடத்துகிறவரே ஞானம் தானே, ஞானப்பிரகாசம் தானே நடத்துகிறார். என்ன ஞானம் என்றால் ஞானத்தை ரெண்டு வகையாக சொன்னாங்க. அபரஞானம் என்றும் பரஞானம் என்றும் ரெண்டாக சொன்னாங்க. அபரஞானம் என்றால் இதுபோல் நூல்களை படிப்பது. நூல்களை படித்து பெருமானை பற்றி தெரிந்து கொள்கிறோம் இல்லையா, அறிந்து கொள்ளுகிறோம். பெருமான் இருக்கிறார் இப்படி தான் அறிந்து கொள்கிறோம், அவ்வளோதான். அதற்கு பின்னால் ஞானத்தினாலே என்ன வரும் என்றால் பெருமான் மேலே பக்தி வரும். ஒன்றை அறிந்து கொண்ட உடனே அதை விரும்புகிறோம் இல்லையா, ஒரு பொருள் இருக்கிறது என்றால் விரும்புகிறோம் இல்லையா, நமக்கு வேண்டும்னு. அதே போல் பெருமானை அறிந்து கொண்டால் உடனே நமக்கு ஒரு விருப்பம் வரும். அந்த விருப்பத்தை ஆசையிடுறோம் இல்லையா. இன்றைக்கி அந்த விருப்பம் என்பது தான் பெருமான் மேல் வந்த விருப்பம் என்றால் அது பக்தி, அது இறை அன்பு என்று தான் நாம் சொல்கிறோம். அந்த அன்பு தான் நமக்கு ஞானம். சுருக்கமாக சொன்னாங்க, ஞானம் என்பதற்கு பெரிய விளக்கெல்லாம் தரலை. ஞானம் என்றால் எது என்றால் பெருமான் மேலே அன்பு செலுத்துகிறோம் இல்லையா, அதுதான் ஞானம். அப்போ மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிறோம் சார், அது ஞானம் இல்லைன்ட்டாங்க. அது ஞானம் கிடையாது. ஏனென்றால் வெளிப்படையாக சொல்லலாம், கணவன் மனைவி என்றாலும் கூட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் அன்பு செலுத்துகிறார்கள். குழந்தையை வளர்க்கிறோம் சொன்னேன், அறிவோடு வளர்க்கணும் என்று சொன்னால் எதுக்காக வளர்க்குறோம்? பின்னால் பாதுகாப்பாக நம்ம கடைசி காலத்தை காப்பாற்றுவோம். அவன் காப்பாற்றுறது கிடையாது, இருந்தாலும் நம்பிக்கையோடு ஒரு குற்றமான தவறான ஒரு நம்பிக்கையோடு வளர்க்குறோம் இல்லையா. ஏதோ ஒரு காரணம் பற்றித்தான் நாம் அன்பு செலுத்துகிறோம். அந்த அன்பு மாறுகிறது. தேவைக்காக வருகின்ற அன்பெல்லாம் அன்பு அல்ல. அப்போ கணவன் மனைவி மேல் செலுத்துவதோ மனைவி கணவன் மேல் செலுத்துவதோ அன்பு அல்ல அப்படின்றது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். வயதான காலத்தில் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அன்பு இருக்கு பாருங்கள், அதுதான் உண்மையான அன்பு. ஏனென்றால் இளமை காலத்திலே இருந்தால் அது வேறு நோக்கத்திற்கு உள்ளது. சாப்பாடு போடணும், இல்லை முக்கியமாக வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கணும், அதற்காக அடிசிற்கு இணையாளை என்று மனைவி அடிசிற்கு தான் இணையான்னு சொல்கிறோம். இன்னும் மற்றதற்கெல்லாம் இணையான்னு சொல்கிறோம் இளமையில். ஆனால் முதிய வயதில் வருகின்ற பொழுது அந்த முதியோர் காதல் இருக்கு இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க தமிழில். சங்க இலக்கியம் போன்ற பழைய இலக்கியங்கள்லாம் முதியோர் காதலை பற்றி பேசவே இல்லையா, யாருமே சொல்லலையா, முதியோர் காதல் கிடையாதான். பின்னால் 20ஆம் நூற்றாண்டில் தான் பாரதிதாசன் முதியோர் காதலை பேசினார் என்று அவங்க சொல்கிறாங்க. இளமைக்காலெல்லாம் போய் முதுமையிலே பாட்டியும் கிழவனும் உட்காந்துக்கிறான். 2 பேரும் உட்கார்ந்து போது அந்த அம்மா பாட்டி சிரிக்குதான். சிரித்த உடனே அவன் தலைவன் நினைக்கிறான், பாட்டின்னு பாட்டேன், கிழவன் என்ன நினைக்கிறான், செம்மாதுளை பிளந்து சிரித்திடும் சிரிப்பால் அம்மாது கழிக்கச் செய்வாள் அதுவெல்லாம் அன்னாள். சிரித்தா முத்து சிரிப்பது போல் இருக்குமா, செம்மாதுளை பிளந்தது போல் அழகாக சிரிப்பாளே, அதெல்லாம் அந்த காலம். இப்போது அம்மணி நகைப்பும் கேளேன், வாயே பல்லே இல்லை, பொக்க வாயாக இருக்குது. அம்மணி நகைப்பும் கேளேன், அந்த மாதிரி சிரிக்கிறா. ஆனால் அந்த மணி நகைப்பு இல்லை. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது, ஏனென்றால் அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே எனக்கு ஆசை. இருக்கிறாள் இல்லையா அவ்வளோ நாள் எங்கூட, அது எவ்வளோ பெரிய விஷயம். சிரிப்புக்கு மகிழ்ந்த காலம் ஒன்று உண்டு, அதெல்லாம் போச்சு. இருக்கிறாள் என்பது இருக்கல்லவா, அதுதான் முதியோர் காதல் பாடல. அதுபோல் இந்த உலக வாழ்க்கையிலே தேவை கருதி வருகின்ற அன்பு இருக்கு இல்லையா, அது ஞானம் அல்ல,
அதெல்லாம் அஞ்ஞானம். பெருமானை நோக்கி செய்கிற பொழுதுதான் அது மெஞ்ஞானம். சுந்தரர் பாட்டை நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, அறியாமை அறிவகற்றி என்பதற்கு உரை எழுதுகின்ற ஆசிரியர்கள், இந்த பாட்டுக்கு உரை எழுதுகிறவங்க அருளாளர்களை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. என்ன மேற்கோள்? முதல்ல மாணிக்க வாசகரை காட்டியிருக்காங்க. மாணிக்க வாசகர் அறியாமை அறிவகற்றி இருந்தார், பெருமான் இருந்தார். ஆனால் பெருமானோடு போகலை. அவர் கூப்பிடுகிறார், திருப்பெருந்துறையில் கூப்பிட்றார், வான்னு கூப்பிட்றார். ஆனால் போகலை. நமக்கு தெரியும் அது. ஏன் போகவில்லை என்பது பெரிய ஆராய்ச்சி. ஏன் அவர் போகலை? எல்லாரும் போனாங்களே, இவர் போகலை ஏன் என்றால், அழறார். என்னை விட்டுட்டு போயிட்டீப்பா, தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டியே, எப்பொழுது வரப்போகிறாய்? அழறார். கூப்பிட்ட போது போகலை, போன பின்னால் தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறாங்களா, அந்த மாதிரி அவர் போயிட்டாருன்னு அழுகிறார் இல்லையா? அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறார்? அறியாமை அறிவகற்றினார், ஆனால் தன்னுடைய அறிவை பெருமான் விளக்கினான் என்பதை மறந்து உலக வாழ்க்கையை எண்ணினார். பின்னால் பாட்டு வரும், அந்தக்கரணங்களோடு கூடாதே வாடாதேன்னு ஒரு வரி வரும். பெருமான் ஆண்டு கொண்ட பின்னால் பாட்டு எப்படி பாடணும்? கண்கால் காண்பின்களோ, செவிகால் கேள்விங்களோ என்று எல்லா உறுப்புகளையும் பெருமானுக்கு சாத்தி தான் பாடணும். அதுக்கு முன்னால் கண்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், காது எதை வேணாலும் கேட்கலாம். ஆட்கொண்ட பின்னால் அவனுடைய பொறிகளெல்லாம் அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று தான் அங்கமாலை பாடினார் அப்பர் பெருமான். இப்போ மாணிக்க வாசகரை அழைக்கிறார், போகலை இல்லையா? அதை சொல்கிறார், அந்தக்கரங்களோடு கூடிவிட்டார். பாட்டில் கூடக்கூடாதுன்னு இருக்குது. ஆட்கொண்ட பின்னால் உன்னுடைய அறியாமையும் அறிவையும் அகற்றிய பின்னால், அதாவது பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் நீக்கிய பின்னால் பதிஞானம், பெருமானுடைய ஞானம்தான் உனக்கு இருக்கிறது. எனவே அந்தக்கரணோடு போகாதே, நம் மனத்தினுடைய பேச்சை கேட்காதே, சித்தத்தினுடைய பேச்சை கேட்காதன்றாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் திரும்பிட்டார். மறுபடியும் போனவர் திரும்பிட்டார். வரலாற்றை பார்த்தா தெரியும். ஏன் போகவில்லை என்பதற்கு அப்பா விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அப்பா தான் திருவரைத்திரல் எழுதியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு திருமணம் இருந்தது. சில பேர் மாணிக்க வாசகருக்கு கல்யாணம் இல்லைன்றாங்க. அது அல்ல. அவர் அமைச்சராக இருந்தவர். திருமணம் செய்யக்கூடாது என்ற சூழ்நிலை அவருக்கு கிடையாது. அவர் திருமணம் முடிஞ்சவர். இருந்த வயது ரொம்ப குறைந்த வயது தான் அவர் இருந்திருக்கிறான்னு தெரிகிறது. அந்த காலத்தில் 12-16 வயசுலேயே ஆண்களுக்கு திருமணம். அவர் 32 ஆண்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அது சரியோ தவறோ, கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார். 16 ஆண்டு என்பது திருமணமானவர் அல்லவா? திருமணமான அவருக்கு சின்ன பொழுதிலே பெருமான் மேலே அன்பு, அவரையே நினைத்து கொண்டிருந்தார். எனவே பெருமான் ஆட்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றார். அமைச்சராக இருக்கிறவர் எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று எண்ணுகிறார். பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். குதிரை வாங்க போகிற பொழுது நினச்சிட்டு போகிறார், என்ன இந்த அரசியலில் நாம் இருக்கிறோமே, படைப்பெருக்கத்திற்காக குதிரை வாங்க சொல்லிட்டானே மன்னன், மறுக்க முடியல. அவருக்கெல்லாம் பெருமானை கும்பிட வேண்டும், பெருமாங்கிட்ட போகணும்னு நினைச்சோம். அவர் இன்னும் அதிகமாக சுமையை கொடுத்து போ என்று சொல்லுகிறான் வருது. திருவிளையாடற் புராணத்தை ஒரு செய்தி வருகிறது. பரஞ்சோதியார் எழுதுகிறார், இரவெல்லாம் அவருக்கு இப்போ இல்லை, முதல்ல குதிரை வாங்க போகிறதுக்கு முன்னாலே இந்த அமைச்சர் பதவி வேண்டாம், துறந்து விட வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. அமைச்சர் பதவியை துறப்பது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்திலே கஷ்டம் அது இல்லையா? அந்த காலத்தில் துறந்து விட வேண்டும் என்று நாளைக்கு போய் பாண்டியனத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நான் சொல்கிறது திருவிளையாடற் புராணத்தில் வருது. நாளைக்கு போய் பாண்டியனிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நேராக போய் நிற்கிறார். திடீர்னு நிற்கிறார். நின்ற உடனே மன்னன் பார்க்குறான், என்ன அமைச்சரேன்னு கேட்க தொடங்குறான். அவன் கேட்கறதுக்கு முன்னால் குதிரைப்படை வீரன் ஒருத்தங்க வரான். ஐயா, குதிரை காக்கிறவன், ஐயா குதிரைகளில் வயசாகி போச்சு, பல குதிரைகள் இறந்து போச்சு, நோய்வாயாக இருக்குது, குதிரைப்படைக்கு குதிரைகள் இல்லை, குதிரை வாங்க வேண்டும்னு அவன் சொல்லிட்டாங்க. இப்போ இவர் வந்தது அமைச்சராக வேண்டாம்னு சொல்ல வந்தவர். அவன் அந்த நேரத்துக்கு அவன் என்ன பண்ணான், குதிரைப்படை குறைகிறது, குதிரை வாங்கணும்னு சொல்கிறான். இப்போ மன்னர் என்ன செய்வார்? இதை மறந்துட்டார். அமைச்சர் பார்த்துன்னு சொல்கிறார், அமைச்சரே கேட்டிங்களா, போங்க குதிரை வாங்கன்ட்டார். அவர் வந்தது என்னமோ பதவி போவதற்காக, நீக்குவதற்காக. ஆனால் என்ன, வேறு ஒரு சுவை வந்துடுச்சு. அவர் வேறொரு சுவை பாண்டியன் கொடுக்குறான். உடனே போங்க. என்ன செய்கிறாரு? அவ்வளோ நம்பிக்கை. கருவூலத்துக்கு போங்க, வேண்டிய பணத்தை எடுத்துக்கின்றார். கருவூலத்தில் சென்று வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் திருப்பரந்துரைக்கு போய் குதிரை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறது? வந்தவர் சொல்ல முடியல. ரொம்ப மனம் பெதும்பி, பெருமானை இன்னும் என்ன ஏன் இதில்
இந்த அமைச்சர் பதவி வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று மனம் புழுங்கிக் கொண்டே போகிறார். மனம் புழுங்கிக் கொண்டே போகிறார். பெருமானுக்கு தெரியும் சரியான நேரம் இந்த நேரம்தான் என்று ஆட்கொள்ளுகிறான். அங்கே தான் திருப்பெருந்துறை திடீர்னு ஆட்கொள்ள அவர் எவ்வளோ நாளாக கேட்டது, எவ்வளோ நாளாக கேட்டு பெருமானை அடைய வேண்டும் என்று விரும்பினார் அல்லவா, அந்த விருப்பத்தை போக்குவதற்காக பெருமான் அங்கே வந்து குருந்த மரத்தின் கீழே இருந்தான் என்று நமக்கு புராணம் சொல்லுகிறது. அதுதான் இங்கே. ஆனால் ஏன் போகலை என்றால் திருமணம் ஆகியிருக்கிறது. இப்போ திருப்பெருந்துறைக்கு போய் குதிரையை வாங்க வேண்டும் அல்லவா, அதற்காக போய் புது மனைவி, ரொம்ப நாளாக இருக்குது, கொஞ்சம் புது மனைவி. பழைய மனைவினா நேராக சொல்லாமல் கூட போகலாம். புதிய மனைவி அந்த அம்மா கிட்ட போய் என்ன சொல்கிறார், கவலைப்படாதே, பாண்டியன் வந்து எனக்கு ஒரு கடமை தந்திருக்கிறான், திருப்பெருந்துறைக்கு போய் வரணும், சில நாட்கள் ஆகும், சில மாதங்கள், ஏன்னா அந்த காலத்தில் நடந்து போகணும், குதிரை மேலே போகணும், குதிரையெல்லாம் வாங்கணும் அல்லவா, பல நாட்கள் ஆகும்னு சொன்னபோது அந்த அம்மா அழறாங்க. 6 மாத காலம் உங்களை எப்படி நான் பிரிந்திருப்பேன் என்று உண்மை அன்பினாலே அவங்க அழறாங்க. அந்த அழகை பார்க்கிறார். இதெல்லாம் பாட்டில் இருக்குதுங்க. மாணிக்கவாசகர் தன்னுடைய மனைவி அழுவதை சொல்கிறார். அழுதார், புறப்படுற பொழுது அழுதார்னு பாடுறார். இதுக்கே இப்படி அழறியே என்ன பண்ணுறது என்று சொல்லிட்டு நான் வந்துடும், கவலைப்படாது என்று தேற்றி விட்டு போகிறார். ஆனால் அங்கே என்ன ஆயிற்று, பெருமான் ஆட்கொள்ளுகிறான். அவர் எதிர்பார்க்காது. குதிரை வாங்க போன பொழுதே அந்தம்மா அழுதாங்க. 6 மாதம் ஆனாமல் அதுக்கே அழுதாங்கன்னா இப்போ பெருமான் கூப்பிட்றார். கூப்பிட்டா என்ன அர்த்தம், உடனே அங்கே போக வேண்டியது தானே, யார் போய் சொல்கிறது, கொஞ்சம் யோசிக்கிறார். குதிரை வாங்க போன பொழுதே அழுதாங்களே, இப்போ அப்படியே பெருமானுடைய கைலாயத்துக்கு போயிட்டா அவன் என்ன பண்ணுவான் தான் பிரச்சனை. இப்போ எல்லாம் பெருமான் செய்வான்னு என்ன இல்லையா, நாம் அவர் என்ன பொண்டாட்டி இவர் காப்பாற்றணும்னா, பெருமான் எல்லாரும் காப்பாற்ற போகிறான். இருக்கிறான் பெருமான். எப்படி ஞானசம்பந்த பெருமானை குளக்கல்ல உட்கார வைத்து விட்டு தோணிபுர பெருமானை பார்த்தார், கொஞ்சம் பார்த்துங்கன்ட்டு போயிட்டார். குழந்தையை வைக்க வைத்துட்டு எத்தனை பேர் குளிக்கிறாங்க, குளத்து பக்கம் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லாமல் தோணிபுர பெருமானை பார்த்தா நீங்கள் பார்த்துக்கணும், அதான் அவர் பார்த்துக்கிட்டார். அதுபோல் இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் யோசித்தார். புதிய மனைவி யார் சொல்வது பிரிந்தால் அழுதாளே என்று எண்ணினார், விட்டுட்டு போயிட்டார். போப்பான்ட்டார். வாதவூருக்கு போ என்று அனுப்பிட்டார் என்றால் அதான் அழறார். பெரிய தப்பு நான் செய்துட்டேன், கூடாதே வாடாதேனாலே அந்த கரங்களோடு கூடாதே வாடாதே என்றால் பெருமான் ஆட்கொண்ட பின்னால் எனக்கு அந்த சித்தத்தில் பெருமான் ஞாபகம் இல்லை, சித்த மலம் எனக்கு இருந்ததுன்றார். அப்புறம் தான் அறிவித்தான் பெருமான், சித்த மலம் இருந்ததல்லவா, எனவே ஒரு சிந்தனை எனக்கு மனைவி மேலே வந்ததல்லவா, பெருமான் விட்டு போயிட்டான் என்று அதுதான் புலம்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதில் என்ன எழுதுகிறாங்க உரையாசிரியர்கள், குறியாதே குறித்து அந்த கரங்களோடும் கூடாதே வாடாதேன்னு சொன்னார். அந்த கூடாதே என்பது தான் இப்போ மாணிக்கவாசகர் கூடினார். கூடியதனாலே விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அந்த தவறை உணர்ந்து அந்த ஒரு கண நேரம்தான், அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டேன் என்று திருவாசகம் முழுமையும் புலம்புறாருங்க. திருவாசகம் முழு நீத்தல் விண்ணப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புலம்பல் அவருக்கு இருக்குது என்றால் எப்பொழுதும் மறவாமல் இருக்கிறார். அதனால தான் வாடாதேன்னார். கூடாதே வாடாதே குழைந்திருப்பையாயின்னு ஒரு பாட்டில் வரும். குழைந்து என்று சொன்னால் அந்த நேரத்திலே மறந்தாலும் கூட மறந்து விட்டேனே தப்பல்லவா என்று பெருமானை மீண்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த செய்திதான் சுந்தர பெருமானும் செய்தார். என்ன செய்தார், சங்கிலியாரை விட்டு போகக்கூடாதுன்னா சத்தியம் யார்கிட்ட வாங்கினார், பெருமான் தானே. என்ன செய்தார், பெருமாங்கிட்ட ஒரு பாட்டு பாடிக்கலான்னு போயிட்டார், வேற ஒன்றும் இல்லை. அவர் பாட்டு பண்ணால் விட்டுருவார், அவருக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு தெரியும் தண்டிப்பான்னு தெரியும். ஆனால் இவ்வளோ தண்டிப்பான்னு அவர் நினைக்கல, இவ்வளோ தண்டிப்பான்னு நினைக்கல. ஒரு பாடல் பாடினால் தண்டிக்க மாட்டான்னு நினைத்தார். ஆனால் தண்டித்தது தான். அழகாக பாடினார், ஓதுவார் பாடினார், ஒரு கண்ணிலேன் ஒரு விடை பொறுத்தால் பொறுக்கலாம் அல்லவா, ஒரு விடை பொறுக்கலாம் இல்லையா, ஒரு தப்பு தான் நான் பண்ணேன், சங்கிலியாரை விட்டு சத்தியம் செய்து பிரிந்தேன் அல்லவா, அது ஒரு தவறு தானே, இதை நீங்கள் மன்னிக்கக்கூடாதா என்று பாடினால், அந்தக்கரங்களோடு கூடினால் பிரியார சிவன் பிரிந்து தான் இருப்பான். பாட்டு வருது, பிரியார சிவன் பிரிந்திருப்பான் முதல்ல, பின்னாலே நிராதாரனாய் உங்களிடத்திலே சேர்ந்திருப்பான் என்று வருகின்றது. அதனால் ஞானத்தை அடைந்த அருளாளர்கள் கூட சில நேரங்களிலே உடம்பு இருந்ததாலே, பிராரத்த கர்ம உடம்பு இருந்ததாலே அவளுக்கு அதுபோல் சில தவறுகள் அவர்கள் அறியாமலே அந்த அறியாமை வந்தது. அவர் மட்டுமல்ல,
அப்பர் பெருமான் திருமறைக்காட்டிலே கதவு திறந்தான்னு சொன்னார். அங்கேயும் ஒரு அறியாமையினால் தானே பாடினார். கடைசி பாட்டையும் அப்படி பாடணும். இறக்கம் ஒன்றிலிருந்து பெருமானை ஏன் பாடுறார் என்றால், இதெல்லாம் அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் கூட அஞ்ஞானம் பிரவேசிக்கிறதுன்னுவார். சிவஞான பாஷ்யத்தில் அஞ்ஞானம் பிரவேசிப்பது என்று சொன்னால் பிராரத்த கர்மம் இருப்பதாலே அந்த அஞ்ஞானம் நமக்கு வந்துவிடும், அதை உடனே நீங்க வேண்டும் என்றுதான். அந்த மறதியை உடனே நீக்கணும். அதற்குத்தான் பெரும்பாலும் பாடுகின்ற அருளாளர்கள் நாம் உன்னை மறவாமை வேண்டும். காரைக்கிழமையார் பாடினார். இங்கே காரைக்கிழமையார் கேட்டது என்ன? பிறவாமை வேண்டும்னார். அதை நான் சொல்ல முடியாது. எனக்கு பிறவாமை தான் பெருமானை கேட்க முடியுமா? பிறவாமை தான் சொல்ல முடியாது. பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், அது முக்கியம். உன்னை மறக்கவில்லை என்றால் அடுத்த பிறப்பு எனக்கு வராது என்பதனால, ஒருவேளை நான் செய்த வினையால் பிறவி வந்தால் உன்னை மறக்காமல் இருந்தால் அடுத்த பிறவி எனக்கு வராது என்றுதான் பிறவாதேன்னு சொன்னார். அப்புறம் மறவாதே என்றார். எல்லாரும் மறவாதே நினைக்கின்றேன். சுந்தர பெருமான் பித்தாபிரை சூடியில் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி வழுவாதிருக்க வர வேண்டும் என்று கேட்கிறார். என்றால் அந்த மறதி என்பது இருக்கு இல்லையா, அதைத்தான் அறியாமை அறிவு என்று இங்கே சொல்லுகிறார். அந்த பாட்டில் சொல்கிறாங்க, அறியாமையினாலே நமக்கு மறதி வரலாம். அறிவு என்று சொன்னால் நான் தான், என்னுடைய அறிவு தான் என்று எண்ணலாம்ன்றாங்க. முறையில் என்ன எழுதுகிறாங்க, நமக்கு எப்படியெல்லாம் அறிவு வருகிறது என்று சொன்னால், முதலாவது நம்முடைய அறிவெல்லாம் அடுத்தவர்கள் சொல்வதாலே வருகிறது. தந்தை தாயர் நமக்கு சொல்லுகிறார்கள், சொல்வதாலே அறிவு வருகின்றது. அப்புறம் நாமே படிக்கிறோம், வேதாகமங்களை படிக்கிறோம், திருமுறைகள் எல்லாம் படிக்கிறோம், அதனால் வருகின்றது. இதுபோல் பலவற்றை நாம் கேட்கிறோம், கேட்பதாலே அறிவு வருகின்றது. இப்படித்தான் நமக்கு அறிவு வருகிறது. தவிர நமக்கு என்று அறிவு இருக்குதான்னா இல்லை. அதுதான் முடிவு. என்ன சார் இவ்வளோ தூரம் கடைசியில் அறிவில்லைன்றதுக்காக இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டிய என்றால், நம்முடைய பசு ஞானம் இருக்கல்லவா, அது பெருமான் தந்தது என்று எண்ணணும். எல்லாம் பெருமான் தந்தன்ற பொழுது அறிவு முட்டை எப்படி நம்மள்தான் இருக்க முடியும்? நமக்கெல்லாம் அறிவித்தால் தானே அறியும், நாமே அறிய முடியாதல்லவா. எனவே அறிவிக்கின்றான் பெருமான் என்பதனாலே நான் முதல்ல கேட்ட கேள்வி அதுதான். நமக்கெல்லாம் அறிவு உண்டா என்று கேட்டால், அறிவு உண்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்குது. இப்போ நான் உங்களை கேட்டேன் இல்லையா, யாராவது இல்லை சார் எனக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டுருவோம் உங்களை. உடனே ஒரு கேள்வி கேட்டு, இது ஏண்டா வம்பு நமக்கு. அறியாமை இருக்குன்னு சொல்லவும் மனசு வரல நமக்கு. நம்ம தன்மான் இருக்கு இல்லையா, நமக்கு எப்படி அறியாமை இருக்குது, நம்ம தான் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோமே, படிக்கிறோமே என்று அதுலேயும் முத்து வரல. அதனால் என்ன செய்தார்கள், சைவ சித்தாந்தம் படிக்க வந்தீங்கன்னா படிச்சிருக்கிறீங்களாம். அதில் என்ன சொல்கிறார், அறிவித்தால் அறிவேன், அறிவித்தால் அறிவேன். வலம்புரி ஜான் என்று ஒரு அரசியல்வாதி, உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் எங்களுக்கு கொஞ்சம் பழக்கமாக இருந்தார், அப்போ காலத்தில் பழக்கமாக இருந்தார். அவர் வீட்டுக்கு நான் போவோம். ஒரு நாள் வீட்டுக்கு போனால் ஒரு நேபாளத்திலிருந்து ஒரு கூர்க்காவை நிற்க வச்சுருக்கார், வாயிற்காவெலாம் நிற்க வச்சுருக்கிறார். என்னடா நேபாளத்திலேருந்து கடை நிற்க வச்சுருக்கான்னு பார்த்தா, அவனுக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டால் அவன் தமிழ் தெரியாது. அவங்ககிட்ட போய் நாங்கள் கேட்டோம், சும்மா கேட்டோம், தமிழ் தெரியுமாப்பா உனக்கு கேட்டோம். அவன் என்ன பதில் சொன்ன தெரியுங்களா, கற்றுக்குவேன் அப்படின்னா. என்ன அழகான வார்த்தை பாருங்கள் சொல்கிறது. தெரியாதுன்னு சொல்லவேன், ஏன்னா வந்தாச்சு இங்கே. அப்போ அவனுக்கு தெரியாது, ஒரு நாள் 2 நாள் தான் ஆச்சு, புதுசாக போட்டிருக்கேன்னு சொன்னார். நேபாளத்தை வந்திருக்கேப்பா, கூர்கா அல்லவா நீ, உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டால் கற்றுக்குவேன் சீக்கிரம் அப்படின்னா. அதுதான் அப்போ என்ன அர்த்தம், அறிவித்தால் அறிவதல்லவா. நாம் அதான் சொல்லணும். அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடாது, அறிவில்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அறிவித்தால் அறிந்து கொள்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலையா. அந்த நீங்கள் என்பது பெருமான், அந்த உணர்வு தான் இங்கே வரணும். அதற்கு 4 நிலை. ஐயா நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்ற இந்த 4 இருக்கிறது. இந்த 4ஐ பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க இந்த பாட்டில். அறியாமை அறிவகற்றியதில் 4 தான் சொல்கிறாங்க. கேட்டல், கேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல் போல கேட்கணும், சிந்திக்கணும், அப்புறம் தெளியணும். அதுக்கப்புறம்தான் நிட்டை கூடல். நிட்டை கூடல் என்றால் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதல்ல நிஷ்டை, அதல்ல, அந்த நிஷ்டை அல்ல. நிஷ்டை என்றால் அனுபவம் அர்த்தம். அந்த பொருளோடு அனுபவிக்கிறோம், அழுந்தை அனுபவிப்பது தான் நிட்டை கூடல் என்று சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கேட்டல் சிந்தித்தலுக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்போ நமக்கு அறிவு இருக்கிறதா அறிவில்லையா என்பது பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த சொல்கிறேன், இப்போ நீங்களே முடிவு பண்ணிங்க.
நமக்கு அறிவு இருக்குதா அறிவு இல்லையா நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய விருப்பம் அது. நான் இப்போ சொல்லக்கூடாது. நானாக விஷயத்தை சொல்லிடுறேன். சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 இருக்கு இல்லையா, அந்த 4 சரியை என்பது தொண்டு, உடம்பினாலே தொண்டு செய்யணும். கிரியை என்பது பெருமானை இலிங்கத்தில் வழிபடணும். யோகம் என்பது சுடர் வடிவாக நெஞ்சத்திலே தியானிக்கணும். ஞானம் என்பது, ஞானம் என்றால் என்ன என்றால் எல்லாவற்றையும் பார்த்தாலும் சிவமாக எண்ணுதல், எல்லாம் சிவமாக எண்ணுதல். இப்போ பாருங்கள், இப்போ தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்க, தொண்டு செய்தால் அறிவு இருக்குன்னு அர்த்தம், இலிங்கத்தை வழிபட்டால் அறிவு இருக்குன்னு அர்த்தம். பல வீடுகளில் சிவலிங்கத்தை வைக்க மாட்டாங்க, நடராஜரை வைக்க மாட்டாங்க. நடராஜரை வைத்தால் ஆடுதுன்னுவாங்க. அவர் ஆடுற மாதிரி ஆட்டிட்டு போயிடுவார். யார் சொன்னாங்களே தெரியும். சிவனை வழிபட்டால் வறுமை வரும் என்று அதையும் கூப்பிடுறது கிடையாது. சிவபோக சாரத்தில் அப்பா எழுதுகிறாங்க, சிவலிங்கத்தை நீங்கள் வழிபட வேண்டாம், எல்லா தெய்வம் வச்சுருக்கலாம். வீட்டுக்கு போனால் நிறைய தெய்வம் இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, பூஜை அறை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம ஹெல்ப் பண்ணாதா என்று வரிசையாக ஒன்றை நம்பாமல் எதையாவது ஒன்று கல் எடுத்து அடித்தா ஒரு மாங்காய் விடுற மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்ருக்கோம். சிவலிங்கத்தை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கிறது கிடையாது. அந்த அப்பா எழுதியிருக்கிறாங்க, சிவலிங்கத்தை வச்சு பாருங்கன்றாங்க. முதல்ல வச்சுருங்க, பயப்படாமல் வச்சுருங்க. பூ போடுற பொழுது எல்லாவற்றுக்கும் பூ போடுங்க இல்லையா, எல்லாவற்றுக்கும் பூ போடுற பொழுது சிவலிங்கத்துக்கு போட வேணாம். நீங்கள் போடுகிற பொழுது ஒரு பூ தவறி சிவலிங்கத்தில் விழுந்துடும், நிச்சயமாக விழும், என்னையாவது ஒரு நாள் விழும். பெருமாள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாராம், அப்பா நம்ம நோக்கி போட்டாம்பா ஒரு பூ என்று. எவ்வளோ ஏமாந்தாள் பாருங்க. கல்லை எடுத்து எறிந்தார், மறவாரே கல்லெறிந்தார், அதையே மலராக எண்ணினார். நீங்கள் அபுத்தி பூர்வமாக வேறு தெய்வங்களுக்கு தூவுகின்ற பூக்களை பெருமானுக்கு மேலே விழுந்தால் அது போதுமா பெருமானுக்கு? சரி, இவனுக்கு சிவபக்தி கொடுக்க வேண்டும் என்று சிவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி வர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னால் நீங்கள் அவனை விட்டு நீங்க முடியாது. மேவினார் பிரிய மாட்டார் விமலனார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார், பெருமானை விரும்பினால் நம்ம விலக முடியாது. சுந்தரர் சொல்கிறார், அவர் கேட்டது கொடுக்கல, கண்ணையும் கொடுக்கல, பொன்னையும் கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறார், கொடுத்துருக்கார். முதல்ல பொண்ணெல்லாம் கொடுத்தார், இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டேன்றார். அவர் என்ன சொன்னார், கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியப்பா, ஓடிப்போகீர், இங்கேருந்து போயிடுன்றார், என்னை விட்டு போன்றார். ஓடிப்போகீர் பற்றும் தாரீர், உங்களை விருப்பம் வைக்க மாட்டேன்றீங்க, மேலே போக மாட்டேன்றீங்க, கூடவே இருந்து தொல்லை பண்ணுறீங்களே என்றால், கொடுக்கவில்லை என்றாலும் கூட விரும்புகிறார் இல்லையா பெருமானை. அதுதாங்க இங்கே சொல்கிறார். அறிவு அகற்றினா அதான் அர்த்தம். உன்னுடைய அறிவு அல்லது. பெற்ற பொழுதும் ஓனகாந்தன் தலையில் இதே மாதிரி விழா நடந்தது காஞ்சிபுரத்தில். அங்கே தான் பாடுறார், பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேணினும் கடல் ஏற்றுவார்கள். நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ உன்னைத்தான் நான் வணங்குவேன் என்று சொல்கிறது தான் உண்மையான அன்பு. அந்த அறிவு தான் நமக்கு வரணுன்றாங்க. கொடுத்தால் கடவுள், இல்லை என்றால் இந்த கடவுளை காட்ட அந்த கடவுள் சக்தி வாய்ந்தோன்னு போயிடுறான். கடவுளில் என்னங்க சக்தி, ஒரு சக்தி ஒரு சக்தி இல்லை. நீ கேட்டது கொடுக்கவில்லை என்றால் நாம் என்ன சொல்கிறோம், உன்னுடைய வினை காரணமாக அவன் கேட்டது கொடுக்கலை. நாங்கள் உதாரணம் சொல்கிறது, ஆசிரியர்கள் நாங்கள் சொல்கிறது, அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான் இது. மாணவர்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துவோம் மாதிரி நடத்துவோம். நடத்திட்டு கேள்வி கேட்போம் அல்லது தேர்வு வைப்போம். தேர்வு வைத்தால் அந்த வினாவுக்கு விடை எழுதணும். எல்லாத்தையும் திருத்தி கொடுப்போம். திருத்தி கொடுக்குற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மார்க் வேறுபடும் இல்லையா. இவருக்கு 50 மார்க்கு 60 மார்க்கு 70 மார்க்கு இப்படி இருக்கும். எல்லாம் பார்த்து உனக்கு என்ன மார்க்கு எனக்கு என்ன மார்க்குன்னு கேட்பாங்க. சரி, ஆசிரியர் நல்லா திருத்திருக்காருப்பான்னு சொல்லுவான். அது இல்லாமல் எல்லாருக்கும் 100 மார்க்கு நான் போட்டேன்னு வச்சுங்க. வினா கேட்டு அவன் எழுதினானோ எழுதலையோ கண்மூடித்தனமாக எல்லாருக்கும் 100 மார்க், என்னுடைய மாணவன் அல்லவா, எனவே தலைமானாக்கள் என்று எல்லாவற்றையும் 100 மார்க்கு போட்டால் வாங்குகிற பையன் என்ன பண்ணுவான், வாத்தியார் வந்து திருத்தவே இல்லைடா, பார்க்கவே இல்லைடா அப்படின்வான். எல்லாருக்கும் 100 போட்டிருக்காருடா சொல்லுவான் இல்லையா. அதுதான் பெருமான் செய்கிறான். எல்லாருக்கும் ஏன் ஒரே மார்க்கு போட மாட்டேறான். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு வெவ்வேறு மார்க்கு தானுங்க, எல்லாருக்கும் வெவ்வேறு மார்க்கு தானே என்றால் அவனை எவ்வளவு நான் நம்புகிறோமோ அவ்வளவு வினை கழியும். நீங்கள் அவனை நம்பாத பொழுது வினை ஏறும் அல்லவா. அதனால் அவன் தான் போட முடியும். நாம் எழுதுவதுக்கு தான் மார்க்கு போட முடியுமே தவிர எழுதாதற்கு மார்க்கு போட்டால் அவன் ஆசிரியனே இல்லை. வாத்தியாருக்கே இப்படி இலக்கணம்னு சொன்னால் பரம்பொருளாக இருக்கிற இலக்கணம் இருக்கு இல்லையா. நம்முடைய வினையோடு நாம் என்ன செய்தோமோ அதற்குத்தான் செய்கிறான்னு சொல்லி
இதையெல்லாம் நீங்கினால், நான் பாட்டுக்குள்ளே போகலை, எடுத்து வந்த குறிப்புகளும் போகலை. ஏன்னா இதெல்லாம் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, சாந்தி சுவாமிகள் இடத்துலையும் அன்பாகலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அது. இங்கே நான் அதனால தான் அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். பாட்டினுடைய முடிவு என்ன சொல்ல தெரியுங்களா? இதுபோல பெருமானை நீங்கள் எண்ணினால் எல்லா இடங்களிலும் பெருமான் தெரிவான். புராணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? தத்துவங்களை படித்தால் எல்லாருக்கும் புரியாது என்று தான் புராணங்களை செய்திருக்கிறாங்க. தத்துவத்தினுடைய விளக்கம்தான், எளிமையான விளக்கம்தான் புராணம். சிவஞான சித்தியார் அதில் ஒரு இடம் சொல்கிறார். அடிமுடி தேடிய படம் நமக்கு தெரியும். பெருமானை அடிமுடி தேடினார் நான்முகனும் திருமாலும் தேடினார்னு பார்க்கிறோம். பிரம்படிப்பட்டார், பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டார், மதுரையிலிருந்து வந்திருக்காங்க, பிரம்படிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன, ஏன் இந்த புராணத்தை சொல்கிறார் என்றால், இதெல்லாம் தத்துவ விளக்கம். அடிமுடி தேடுதல் சொன்னால் திருமாலும் பிரம்மனும் தேடினார்கள். பிரம்மன் யார் என்றால் வேதத்தை படைத்தவன், படிக்கிறவன், வேதத்திற்கு பொருள் சொல்கிறவன். அவனாலேயே முடியலை என்றால் உங்களுடைய கல்வி அறிவு இங்கே உதவாதுன்னு அர்த்தம். பெருமானை அறிவதற்கு உங்களுடைய கல்வி அறிவினாலே, ஐயா அழகாக சொன்னாங்க, வாக்கு மனம் கடந்தவன் சொன்னாங்க. வாக்கை கடந்தது நாங்கள் ஒரு நாள் பேசுகிறோம், இப்போ மனத்தை கடந்து சொல்கிறோம். வாக்கு மனம் கடந்தது என்றால் மனசில் எப்போ பதியும் என்றால் பார்த்தால் தான் பதியும், பார்க்கவில்லை என்றால் பதியாது. கடவுள் நம்ம பார்த்துருக்குமா? இன்னும் பார்க்கலை. எனவே அது பார்க்கிறவங்க பார்த்துருக்காங்க, மற்றவங்களாம் அவங்களாம் பார்த்துருக்காங்க, நாம் பார்க்கலை. எனவே மனசில் பதியாது. வாக்கு மனத்தை கடந்திருக்கிறான் என்பதால் நமக்கு அந்த அவ்வளோதான் நமக்கு ஞானம். பெரியவர்கள் சொல்கிற ஞானம் வேறு என்று முடிவில் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் சொல்வதற்கு புராணத்தில் அடிமுடி தேடியது என்பது கல்வியால் அறிய முடியாது. திருமாலைக்கு என்ன சொல்லுவாங்க? செல்வத்தால்னு சொல்லுவாங்க. கல்வியால் அறிய முடியாதனால பிரம்மனால் அறிய முடியலை. திருமால் செல்வம் அல்லவா, பணக்காரர் இல்லையா அவர்? எனவே அவர் ஒன்றும் பணக்காரருங்க, அவர் கடங்காரர், நமக்கு தெரியும். ஏன்னா அதுதான் போய் அவர் கடன் வாங்கினா போய் போட்டுட்ருக்கலாம் இல்லையா? அதான் உண்மை. இருக்கட்டும், அவர் இப்போ பணக்காரோட வச்சுங்க. செல்வத்தினாலேன்னு சொல்கிறாங்க, அது அல்ல. திருமால் மாயம் வல்லவன். மாயம் வல்லவன் என்றால் எல்லாத்தையும் மயக்கக்கூடியவன். திரிபுரத்தை எப்படி பெருமான் எரிக்க முடிந்தது? திரிபுராதிகள் எல்லாம் சிவபூஜை பண்ணவங்க. சிவபூஜை பண்ணுற பொழுது அவங்களை எரிக்க முடியாது. எனவே என்ன பண்ணார் பெருமான்? நான் தான் வரம் கொடுத்தேன், கொடுத்த வரத்தை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் ஒன்று செய்யலாம். என்னென்னா, நம்ம ஆள் இருக்கிறார் திருமால், அவர் எல்லாரையும் மயக்கிடுவார். எனவே அவர் பேரே மால்னு பேருங்க. மால் என்றால் தமிழில் மயக்கம்னு அர்த்தம். இப்போ கூட நம்ம எல்லா இடத்துலையும் மால் திறந்துட்டாங்க, நிறைய மால் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மால். அது எல்லா அங்கே பாருங்க என்ன மயக்கம் பாரு. நாம் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு சோப்பு வாங்கலாம், சீப்பு வாங்கலாம்னு போவோம். உள்ளே போனோன்னா எல்லாம் அடிக்க வச்சுருக்கான், ஒன்று ஒன்றா வாங்கிடுறோம் இல்லையா? அது மயக்கம், மால் மயக்கம் தருது இல்லையா? அந்த மால் மயக்கம்னா மாயையினாலே பெருமானை அடைய முடியாது. மாயா காரியங்கள் என்றால் வாக்கு மாயை, பொருள் எல்லாம் மாயை, சொல் மாயை, பொருள் மாயை. சொல்லாலும் பொருளாலும் அவனை அடைய முடியாது என்பதால் தான் திருமால் அவனை அடைய முடியவில்லை என்று சொல்கிறோம். அப்போது தத்துவத்தை புராணமாக சொன்னாங்க. பிரம்படிப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் என்றால், உயிருக்கெல்லாம் உயிராக பெருமான் இருக்கின்றான், அந்தர்யாமியாக உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கின்றான். எனவே நம்மேலே படுகின்ற அடி அவன் மேலே பட்ட அடி நம்மேலே எல்லாவற்றையும் பட்டதல்லவா? அவனே தான் அடிக்கணும், ஆனால் அவன் மேலே விடலை. ஆனால் அந்த அடி எல்லார் மேலே விழுந்தது என்றால் உயிருக்கு உயிராக விஸ்வத்திற்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் என்றும் விஸ்வாதிகனாக இருக்கிறான் என்று அடிமுடி தேடி என்று சொன்னால், தத்துவங்களை எல்லாம் புராணங்களாக சொல்லியிருப்பதாலே இந்த பாட்டினுடைய முடிவில் நீங்கள் ஞானத்தினாலே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். எப்படி சொல்கிறேன்? கேட்டல் என்றால் ஒரு தெய்வம் இருக்கிறதுன்னு நம்புகிறோம். முதல்ல கேட்டல், ஒரு தெய்வம் இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. அப்பட்டினார் கூட ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று பாண்டார். தெய்வம் இருக்கின்றது. ரெண்டாவது சிந்தித்தல் என்று சொன்னால் அது என்ன தெய்வம், எது தெய்வம், சிவனா வேறு யாராவதா என்று சிந்தித்தல் என்று சொன்னால் அது சிவனாக இருக்கலாம், பரம்பொருளை தான் சொல்லுகிறார்கள், சிவன்தான் என்று சிந்திக்கணும். சிந்தித்த பின்னால் தெளிதல் என்றால், தெளிதல் என்று சொன்னால் சிந்தனை தெளிவு மட்டுமல்ல, சிந்தனை நம்பிக்கை தரணும். பரம்பொருளாக இருக்கிற சிவன் நமக்கு உதவுவான், அவன்தான் பெருந்துணை, உயிர் துணை அவன்தான், வீடு பேர் அவன்தான் தருவான் என்று தெளிதல் என்றால் நம்பிக்கையின் அர்த்தங்க. கேட்டல், கேட்ட பொருளை சிந்திக்கிறோம், சிந்தித்த பொருளை நம்புகிறோம். தெளிதல் என்றால் நம்பிக்கையின் அர்த்தம். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், திருவார்த்தை கேட்டல் சொல்கிறார் இல்லையா திருமந்திரத்தில். அப்போ நம்பிக்கை.
அந்த நம்பிக்கை வந்த பின்னால் அந்த பொருள் மேலே நாம் அனுபவிக்கிறோம். பெருமான் தான் என்று அனுபவிக்கிறோம் அல்லவா? அதுதான் நிட்டை கூடல் என்று இந்த 4க்கும் சரியை வருகின்ற பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள், கிரியை தொண்டு செய்கின்ற பொழுது நீங்கள் சிந்திக்கிறீர்கள், தெளிதல் என்கிற பொழுது நீங்கள் யோகத்தில் இருந்து அவனையே ஒரே நிலையில் எண்ணுகிறீர்கள், கடைசியில் அனுபவிக்கிற பொழுது ஞானம் வருகின்ற பொழுது அவன் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் அறிகின்ற தன்மை என்பது சரியை கிரியை யோகம் அறிகின்ற தன்மை, ஞானம் என்பது அனுபவிக்கின்ற தன்மை. எனவே சைவ சித்தாந்தம் ஒரு பொருளை அறிய வேண்டும், பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று 2 சொல்கிறாங்க. அறிவு ஒன்று, ஆனந்தம் ஒன்று. எனவே இறைவன் சைதன்ய சுரூபமாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான். எனவே அவனை அறிகின்றோம். அவன்தான் நமக்கு துணை என்ற பின்னால் அவன்தான் நமக்கு ஆனந்தம் தருகிறான் என்றால் அவன் ஆனந்த பொருளாக இருக்கிறான் என்பதால் தான் அறியாமை என்பது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வேறு தெய்வங்களை வணங்குதல். அறிவு என்பது நாம் அறிகிறோம் என்பதல்ல, பெருமான் தர, சிவபெருமான் தர நாம் அறிகிறோம் என்பதுதான். நாம் சொல்லலைங்க. திரு இளம்பையங்கோட்டூரில் ஞானசம்பந்தர் பாடுகிறார், எனது உரை தனது உரையினார். மயிலாப்பூரில் எலும்பை பெண்ணாக்குகிறார். கற்றவால் சடையார் கருணை காண்பர உற்பவித்தலால் உரை தகாதுன்றார். பெருமானுடைய திருவுருளாலே எலும்பு பெண்ணாச்சிங்க, எங்கிட்ட ஒன்று பேசாதீங்க என்று கற்றைவார் சடையார் கருணை காண்பர உற்பவித்தலால் உரை தகாதுன்னு சொல்கிறார். சுந்தர பெருமான் அவினாசியில் பாடுற பொழுது உரைப்பார் உரைப்பை பாட்டில் கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையேன்றார். பெருமானை பார்க்குற யமன் எடுத்து போயிட்டான், இவர் எவங்கிட்ட சொல்லலாம் இல்லையா? நீங்கள் பார்க்கலாம், யமனிடத்தில் நான் சொல்கிறது, பாரதியார் ஒரு பாட்டு பாடுறார். அவரை யானை நெரிச்சிடுச்சு, தள்ளிடுச்சு, தெரியும் நமக்கு. அப்போ விழுந்து கிடக்கிறார், வீட்டில் கிடக்கிறார், நோய்வாய்ப்படுகிற பொழுது கவலைப்படாதீங்க நான் பொழைச்சிடுவேன்றார். பொழைச்சிடுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அங்கே ஒரு பாட்டு பாடினார். காலா உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்னார். இவர் யானை மிதிச்சுட்டு இவர் இனி வாடா காலை உன்னை நான் மிதிக்கிறேன்னா அவ்வளோ துணிவோடு இருந்தான்னு பார்த்தோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த துணிவோடு காலனோடு நேராக பேசுகிறார். காலனோடு நேராக பேசி காலா உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலர்கள் வாடா என்பதற்கு இல்லையா ஒரு தைரியம்தான். ஆனால் திருமுறை ஆசிரியர் எங்கேயாவது காலனை பேசுனாங்களா? அப்படி காலா இங்கே வாடா அப்படின்னு. காலனை காலார் கடிந்தான் அடியவர்காய் சென்று தொழுவீன்கள், கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. நேராக காலங்கிட்ட சொல்லலை, பெருமானே நீங்கள் சொல்லுங்க. சாடை எடுத்துட்டு தக்கந்தன் வேள்வி சொல்கிற பொழுது வீடை எடுத்தது பெருமான், காலனை எடுத்தான் அல்லவா என்று நேரடியாக காலனை பேசாமல் காலனை உரைத்தவன் நமக்கு துணையாக இருப்பான் என்று தான் பாடியிருக்கிறார்கள். அதுதான் பதிஞானம். பாரதியார் பாடியது பசுஞானம், எனக்கு இருக்கிறது துணிவு என்று பாடியது காலா என்று நேராக பாடியதற்குள்ளே அது பசுஞானம். ஆனால் திருமுறை ஆசிரியர் எல்லாம் பாடியதெல்லாம் பதிஞானமாக கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்பதும், காலம் உண்டாகவே காதல் செய்து சீக்கிரம் போப்பா, ஏன்னா காலம் வந்துடுவான் நமக்கு, அதுக்குள்ளே காலம் உண்டாகவே போங்க என்று பெருமானை நோக்கித்தான் பாடியிருக்கிறார்கள். அந்த ஒரு கருத்தைத்தான் இந்த நூல் சொல்லுகிறது, இந்த பாட்டு சொல்லுகிறது. வரிக்கு வரி விளக்கம் சொல்ல வேண்டும், இது சரியான அரங்கம் அல்ல என்பதாலே பொதுவாக நான் அந்த கருத்தைத்தான் சொல்லியிருக்கிறேன். ஓய்வாக இந்த கருத்தை சாத்திரத்தோடு விளங்கிக் கொள்வதற்கு திருமுறை சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நமக்கு உதவினால் அந்த வகுப்பிலை விளவாக சொல்லலாம் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்பை தந்து சிலவற்றை சிந்திக்கும்படியாக செய்த நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, இருந்து கேட்ட பெருமக்களையாக உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.